வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை விஜய் நாளை அறிமுகம் செய்து வைக்கிறார். அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாளை விஜய் சென்னையில் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாளை விஜய் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஓட்டலில் காலை 11 மணி அளவில் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். இதற்கான பணியும் சென்னையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாக என 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற நபர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. யார் வர வேண்டும் என்ற நபர்களையும் அவரவர்களுக்கு அழைப்புதலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாளை இந்த வேட்பாளர் அறிமுக விழா சென்னையில் 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ளார். நாளை காலை 11 மணி அளவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார் விஜய். அதற்கான பணியும் சென்னையில் வேகமாக தீவிரப்படுத்தியுள்ளார். அதே போல் முக்கியமாக பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுவதாகவும், டி நகர் தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த், ஆர்கே நகர் தொகுதியில் மரிய வில்சன், எக்மோரில் ராஜ்மோகன், வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுன், கோபிச்செட்டியம் தொகுதியில் செங்கோட்டையன், திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராய், திருப்பரங்குன்றத்தில் நிர்மல் குமார் போட்டியிடுவதாகவும் முக்கியமாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் முக்கியமாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியின் தலைவரும் அதிக அளவில் சென்னையில் போட்டியிட உள்ளார்கள். நாளை காலை 11 மணி அளவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை விஜய் நாளை அறிமுகம் செய்து வைக்க உள்ளார்.